ஒரு நாள் மாலை வேளையில ஓநாய் ஒண்ணும் வீட்ல வளர்ற நாய் ஒண்ணும் சந்திக்குதுங்க. பல நாட்களா போதுமான சாப்பாடு இல்லாததால ஓநாய் ரொம்பவே மெலிஞ்சி சோர்வா காணப்பட்டுச்சு. நாய் ஓநாய பார்த்து, நண்பரே, ஏன் இவ்வளவு மெலிஞ்சி வருத்தத்தோட இருக்கீங்க? உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு கேக்குது. அதுக்கு ஓநாய், நான் உணவு சாப்பிட்டு 2 நாட்களுக்கு மேல ஆகுது. பசியால ரொம்பவே வாடி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஓநாயோட கதைய கேட்டு வருத்தப்பட்ட நாய், நண்பா, கலங்காத, நான் உனக்கு உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் கூட என்ன வளர்ப்பவங்க, வீட்டுக்கு வா, அங்க நிறையவே உணவு கிடைக்கும். உன்னோட பசிய போக்க உணவு நிச்சயமா நான் வாங்கி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. நாயோட பேச்ச கேட்ட ஓநாய் மகிழ்ச்சியோட புறப்படுது. ரெண்டுமே பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போனதுமே தற்செயலா ஓநாய் நாயோட கழுத்துல இருந்த தோள்பட்டிய பாக்குது. உடனே நாய்கிட்ட, எதுக்காக இந்த தோள்பட்டி அப்படின்னு கேக்குது. அதுக்கு நாய், இது என்ன வளர்ப்பவங்க, எனக்கு போட்ட பட்டி இதுல இருக்க கொக்கியால என்ன, ஒரு சங்கிலியில போட்டு பகல்ல கட்டி வைப்பாங்க, இரவு நேரம் வந்துடுச்சுன்னா சங்கிலியை எடுத்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா, நம்ம போகலாம் அப்படின்னு அழைக்குது. இத கேட்ட ஓநாய் நாயை பார்த்து, அன்பு நண்பா, உன்னோட உதவிக்கு ரொம்பவே நன்றி. நான் பசியால வாடினாலும் உணவுக்காக அடிமையா வாழ விரும்பல. அதனால நான் இப்பவே இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு திரும்பி செல்லுது. அப்படி திரும்பி வர்றப்ப அது வர்ற வழியில முயல் ஒன்ன பார்க்குது. அந்த முயலை வேட்டையாடி தன்னோட பசிய தீர்த்துக்குது. இந்த கதையிலிருந்து நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி சுதந்திரமா வாழணும். அதை விட்டுது ஒருத்தருக்கு கீழே அடிமைப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை எப்போதுமே நரகத்துக்கு சமமானது. நன்றி.